அம்மா, அப்பா, ஆசிரியர் பெருமக்கள், தெய்வங்கள் வணக்கம். என்னுயிர் தமிழ் வணக்கம். பெருமைக்குரிய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் வணக்கம். இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனராகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். அசோகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த அரங்கிலே நிறைந்துள்ள அறிஞர் பெருமக்களாகிய இந்த மனித இனம் ஹோமினிடே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இனமாகும். மரபணு சான்றுகளின்படி தற்கால மனித இனம் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக கருதப்படுகிறது. மனிதர்களுக்கு மிகவும் வளர்ச்சி அடைந்த மூளை உண்டு. இது பண்பியல் பகுப்பாய்வு, பிரச்சனைகளை தீர்த்தல், அப்புறம் உணர்வுகள் போன்றவற்றை கையாளக்கூடிய வல்லமை கொண்டது. மனிதர்கள் உலகம் முழுவதும் பறந்து உள்ளனர். அண்டார்டிகா தவிர்த்த ஏனைய எல்லா கண்டங்களிலும் மனிதர் பெருந்தொகையாக வாழ்கின்றனர். ஜூலை 2008 நிலைப்படி 6.7 பில்லியனுக்கு மேற்பட்ட தொகையில் மனிதர்கள் உலகில் வாழ்கின்றனர். 2026ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை மொத்தமாக 8.3 பில்லியன், 830 கோடி. 830 கோடியே 87,19,000 ஆகும். இதில் சுமார் 142.9 கோடி மக்கள் தொகையுடன் இந்தியா முதலிடம், 140.5 கோடியுடன் சீனா இரண்டாவது இடம். இவ்வளவு பெரிய ஜனத்தொகையுடன் மனித இனம் இவ்வுலகில் வாழும் மிகப்பெரிய பாலூட்டி இனங்களில் ஒன்று. இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனசுக்கு சொந்தக்காரன். அந்த இத்துணூண்டு மனசுக்குள்ள என்ன நினைக்கான்னு எவனுக்கும் தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தன் நேர்மையா இருக்கிறான், நீதி நேர்மைக்கு பயந்து நடக்கிறான். அவன் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அப்படி என்று பாடிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் பாழா போன பல மனசுகளால பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் நிலைமை வேற. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். இது அவன் படிக்கிற பாட்டு. இப்போ நீங்க பேருந்து நிலையத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேருந்து வருது. அதில் முன் பக்கத்திலே மேலே பெயர் பலகை ஒன்று உள்ளது. அதில் இந்த பேருந்து எந்த வழித்தடத்தில், எந்த வழியாக, எந்த ஊரை அடைகிறது, எந்த ஊரை அடையும் என்று எழுதப்பட்டுள்ளது. பேருந்து பார்த்தவுடன் நமக்கு அது தெரிகிறது. இப்ப இதையே கொஞ்சம் இப்படி மாத்தி பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மனிதர்கள் முகத்திலேயே அந்த பேருந்தில் உள்ளது போல மேலே பெயர் பலகை வைப்பதற்கு போன்ற ஒரு இடம் உள்ளது, நெற்றி. இப்போது இந்த ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் மனதிற்குள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை அந்த பெயர் பலகை போன்ற அவர்கள் நெற்றியிலே ஓடுமாறு எழுதி மற்றவர்களுக்கு தெரியுமாறு ஓட விட்டிருந்தார் கடவுள் என்றால், இந்த உலகத்திலே இத்தனை வஞ்சகங்களுக்கும், இத்தனை குழப்பங்களுக்கும், இத்தனை துரோகங்களுக்கும் இடம் இருந்திருக்குமா என்பது சந்தேகமே. இந்த ஹோமினிடே என்ற குடும்பத்தில், ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மனித இனத்தில், ஹோமோசேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ் என்ற ஒரே ஒரு துணை இனம் மட்டுமே உள்ளது மனிதனாக. மற்ற எல்லா விலங்குகளைப் போலவும் மனிதனும் ஒரு சமூக விலங்குதான். இந்த நம்மளை போன்ற மனிதர்கள் பல சிக்கலான சமூக அமைப்புகளை உருவாக்கி உள்ளனர்.
எடுத்துக்காட்டுக்கு இப்போது குடும்பங்கள் தொடங்கி நாடுகள் வரையான அமைப்புகள், இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட சமூக அமைப்புகள். இந்த மனிதர்களின் அமைப்புக்குள்ளே இந்த மனிதர்கள் இடையேயான சமூக தொடர்புகள் பெருமளவுக்கு வேறுபடுகின்றன. எப்படி அவர்களின் மரபுகள், சடங்குகள், நெறிமுறைகள், விழுமியங்கள், சமூக நெறிகள், சட்டங்கள் போன்றவை அவர்களுக்கு இடையே பெருமளவு வேறுபாடுகளுக்கு இடையே உள்ளன. மண் என்றால் தமிழில் நிலைத்த என்று பொருள். வடமொழி மனோஜ் என்று மனித இனத்தை சுட்டிக்காட்டுகிறது. பூமியை ஆள பிறந்தவர்கள் என்பது பின்னாளில் அது ஒரு விளக்க பொருள் ஆயிற்று. மண் என்பதிலிருந்துதான் இந்த மன்னன் என்னும் சொல்லும் தோன்றியதாக கூட சிலர் கூறுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை ஆள்பவன் தான் மன்னன் என்றும் குறிப்பிடப்பட்டான். ஆங்கிலத்திலும் அதே மாதிரிதான் மண் என்பதனை மேன் என்று குறிப்பிட்டார்கள். மற்ற விலங்குகளிடமிருந்து இந்த மனிதனை முதற்கட்டமாக எது பிரிக்கிறது என்று பார்க்கலாம். தனது தகவல்களையும் கருத்துக்களையும் பேச்சு மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் வெளிப்படுத்தும் மனித ஆற்றல் பிற உயிரினங்களுடன் ஒப்பிட முடியாத ஒரு சிறப்பு அம்சமாகும். 1800ஆம் ஆண்டளவில் 1 பில்லியனில் இருந்தது இந்த மனிதனின் ஜனத்தொகை. தற்போது அது 7 பில்லியனை கடந்து விட்டது. இதுவரை அறியப்பட்ட விலங்குகளிலேயே அதிக நுண்ணறிவு ஆற்றல் கொண்டதாக உள்ளது மனித மூளை. மனிதர்கள் வளமையாக பகலில் அவர்களது நாளாந்த செயல்பாடுகளையும் இரவில் உறங்குதல் என்னும் செயற்பாட்டையும் மேற்கொள்கின்றனர். ஒரு வயதிற்கு வந்த மனிதன் சராசரியாக 7 முதல் 9 மணி நேரங்களுக்கு தூங்க வேண்டும். அவ்வாறே சராசரியாக தேவையான உறக்கத்தை பெறாமல் இருப்பது உடல் சுகாதாரத்திற்கு உகந்தது அல்ல. ஒவ்வொரு நாளும் மனித உறக்கத்தை 4 மணிகள் கட்டுப்படுத்தினால் மனிதர்களுக்கு குறைவான நினைவாற்றல், உடல் அசௌகரியங்கள் போன்ற உடலியல் மற்றும் உளவியல் அறிஞர் பெருமக்களால் கண்டறியப்பட்டுள்ளது. இதே மனிதன் தூங்கும் போது, தூக்கத்தின் போது கனவுகள் ஏற்படுகின்றன. கனவுகளின் போது மனிதர்கள் தொடர்ச்சியான புலகங்கள் சார்ந்த படங்கள் மற்றும் ஒலிகளை அனுபவிக்கிறார்கள். கனவு காணும் நபர் கனவை அவதானிப்பவர் என்பதை விட அக்கனவில் தானும் ஒரு கதாபாத்திரமாக உண்மையில் நடப்பது போன்று உணரப்படுகிறது. அநேகமாக துரித கண் இயக்க தருவாய் என்ற நிலையில்தான் தூக்கத்தின் போது இந்த கனவு வெளிப்படுவதாக கூறுகிறார்கள். மனிதன் தனது தகவல்களையும் கருத்துக்களையும் பேச்சு மற்றும் எழுத்து மூலம் வெளிப்படுத்தும் மனித ஆற்றலானது மற்றைய உயிரினங்களுடன் ஒப்பிட முடியாத ஒன்றாகும். சரி, பற்றி ஒரு சிறு குறிப்புரை, ஏனென்றால் நாமும் மனிதன் என்ற அடிப்படையிலே தெரிந்து கொண்டேன். இந்த அவைக்கும் தெரியப்படுத்தினேன். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒருவரிடம் மற்றும் ஒவ்வொருவரிடமும், நம் கண்ணுக்கு தெரியும் ஒருவரிடமும் மற்றும் ஒவ்வொருவரிடமும் யார் நீ என்று கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் இந்த கேள்விக்கு ஒவ்வொரு விதமான பதிலை தருவார்கள். ஒருவர் மாணவன் என்பார், இவர் ஆசிரியர் என்பார், அவர் ஆடிட்டர் என்பார், இவர் ஓட்டுநர் என்பார், அவர் இந்த மனிதனை போன்று பிற விலங்குகளுக்கு எல்லாம் எந்த விதமான எழுதப்பட்ட சட்ட திட்டங்கள் ஏதும் கிடையாது. ஆனாலும் அவைகளுக்கான இயல்பான பழக்க வழக்கங்கள், நடைமுறைகளை பின்பற்றியே வருகின்றன. இந்த மனிதன் மட்டும் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை நீதி நூல்கள், எத்தனை பழமொழிகள், எத்தனை எழுதப்பட்ட அறிவு சார்ந்த நூல்கள், அறிவு புகட்டும் நூல்கள், புத்தகங்கள், அறிவு சார்ந்த எச்சரிக்கை பலகைகள், சட்ட திட்டங்கள். சரி, இத்தனையும் ஏன் இந்த மனிதனுக்கு? மனிதனாக பிறந்த மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதனாலேயே சட்ட திட்டங்கள், அறநெறி நூல்கள், ஒருபுறம் பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக உள்ளது அல்லவா?
மனிதனுக்கு மனிதனாகிய அவனுக்கு பிறப்பால் மனிதனான அவனுக்கு மனிதனுக்கே உரிய குணாதிசயங்கள் அவன் நாடி நரம்புகளிலும் அவன் இரத்தத்திலும் அவன் ஜீன்களிலும் புகுத்தப்பட்டிருக்கும் மற்ற விலங்கினங்களைப் போலவே. சரி, ஏன் மனிதனுக்கு இந்த நிலைமை? அவனுக்கு அறிவுடைய சட்ட திட்டங்கள், அறிவுரைகள், எச்சரிக்கை வாசகங்கள் எழுதிய பலகைகள் எல்லாம் ஏன்? சரி, இது இன்று அல்லது நேற்று என்றால் புதிது என்று ஆச்சரியப்படலாம். ஆனால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே என்ற போது கொஞ்சம் சிந்திக்கவும் தோன்றுகிறது. வள்ளுவர் கூட தனது குறளில் 133 அதிகாரங்கள் வைத்துள்ளார். 3 பால்களாக பிரிக்கிறார். பாயிரத்தோடு சேர்த்து 13 இயல்களாகவும் பிரிக்கிறார். இந்த 133 அதிகாரங்களில் 1330 குறள்களில் இந்த உலகில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு வேண்டிய மனிதம் என்ற திரு மந்திரத்தை திரட்டி தந்திருக்கிறார், உருட்டி தந்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருமகனார். ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு நமக்கு கால அவகாசம் போதாது, இருந்தாலும் ஒன்றிரண்டாக பார்க்கலாம். மனிதனின் அடிப்படை குணம் அறநெறியில் நிற்பதுதான். ஒட்டுமொத்த மனிதன் என்ற மந்திரத்தை மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற 2 வரியில் சொல்லிவிட்டார். உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டுவது, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் கேட்கிறார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று. ஒருவர் செய்த தீங்கை பொறுத்துக் கொள்வது நல்லது. அந்த தீங்கை நினைத்து கொண்டிருக்காமல் அப்போதே மறந்து விடுவது அப்படி பொறுத்துக் கொள்வதிலும் நல்லதாகும். மனிதம் என்றால் சொல்லிலும் செயலிலும் உண்மை இருக்க வேண்டும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை என்பது என்னவென்றால் அது பிறர்க்கு துன்பம் தராத சொற்களை பேசுவது ஆகும். அதுதான் பேசும்போது யோசிக்கணும். சொன்னார், அவரே சொல்லியிருக்கிறார், யாகாவராயினும் நாக்காக்க. இன்னும் வேறு என்ன? தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் மனம் வேண்டும். 40 ஏக்கர் நிலம் வச்சிருப்பான், 4 கார் வச்சிருப்பான், 6 வீடு வச்சிருப்பான், 2 பைக் வச்சிருப்பான், பேங்க்ல 2 கோடி பேலன்ஸ் இருக்கும். ஆனா நண்பர்களோட டீ கடைக்கு வந்தா என்கிட்ட ரூபாய் இல்லம்பான். 4 பேருக்கு டீ குடிப்பதற்கு 40 ரூபாய் கொடுப்பதற்கு என் சட்டை பையில் என்கிட்ட ரூபாய் இல்ல, நான் கொண்டு வரவில்லை என்பான். அவன் இல்ல பணக்காரன். சட்டப்பையிலே 10 ரூபாய் வைத்திருக்கும் ஒரு நல்ல மனதுக்காரன் 10 பேரை வாங்க டீ குடிக்க வாங்க, வாங்க டீ குடிக்க வாங்க என்று கூப்பிடுகிறான் அல்லவா? அவன்தான் உண்மையிலேயே நல்ல மனிதன், நல்ல பணக்காரன். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கண் அவர் சொல்றார்ல வள்ளுவர். அடுத்து பார்த்தீர்களானால், உதவி செய்தவரை மறக்காமல் இருத்தல் வேண்டும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. தன்னடக்கமும் நல்ல நடத்தையும் மனிதனுக்கு வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமுடைமையே மேலான புகழை தருவதால், ஒழுக்கம்தான் ஒருவருக்கு பெருமையை தருவதால், அந்த ஒழுக்கம் உயிரினும் உயிரை விடவும் மேலானதாக கருதப்படும். அதனால் உயிரை விட ஒழுக்கத்தை காக்க வேண்டும். அறம், அன்பு, பொறை, வாய்மை, ஈகை, நன்றி, ஒழுக்கம், சுருக்கமா சொன்னா இவைதான் திருவள்ளுவர் முதல் சங்க இலக்கியங்கள் வரை மனிதன் என்று சொல்லப்படுவதற்கான மனித அடையாளங்கள். புகழ் விரும்பாமை, தன் அடக்கம். அழகா சொல்லுவார் பாருங்க புறநானூற்றிலே கணியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லா ஊரும் என் ஊர், யாரும் என் உறவினர். இந்த உலக பார்வைதான் உண்மையான மனிதநேயம். அடுத்து ஒரு பெண், அவரை பெண் என்று சொல்வதா அல்லது தெய்வம் என்று சொல்வதா? கண்ணகி கையிலே ஒற்றை சிலம்பேந்தி
வென்று நின்று உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று மெய்ப்பிக்கிறார் அல்லவா? மனித நேயத்திற்கு அது ஒரு மகத்தான சான்று அல்லவா? கற்க பின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுகிறார் மனிதனை பார்த்து வள்ளுவர். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் வள்ளுவர். அதனாலதான் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னாங்க. படிப்புக்காக எதையும் தாங்கும் மன உறுதியையும் மனித குணம்னு சொன்னாங்க. இப்படி தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாம் முழுக்க முழுக்க மனிதம் பற்றி தான் பேசுது. வலிமை இருந்தாலும் பணிவு, செல்வம் இருந்தாலும் ஈகை, கோபம் வந்தாலும் பொறுமை. அடுத்து பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவர் சொல்றாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் சொல்லுகிறார். இந்த இலக்கிய வரிகள் எல்லாம் மனிதத்திற்கான மாத்திரைகள் அல்லவா? பெண்ணை தெய்வமாக பார்க்கிற குணம் பாரதியார் சொன்னார்ல, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்கு அறிவை கடவுளே கொடுத்திருக்கான், நீ ஒன்னும் கொடுக்கல. அதனால பெண்ணை மதிச்சு வளர்க்கணும். இது மனித குலத்தின் முக்கியமான ஒரு அங்கம். சரி, இத்தோட போதுமா? விடலாமா? கூடாது. தாய் நாட்டு பற்று வேண்டும். தன் மொழி தன் நாட்டின் மேல் பற்று வைத்திருக்கணும். அது ஒரு உயர்ந்த குணம். பாரதியார் பாடினார் அல்லவா, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு. சரி, எங்க அப்பா அத்தை பாட்டன் பூட்டி எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வீடு இருக்கு, வாசல் இருக்கு, நெல் இருக்கு, களம் இருக்கு, களனி இருக்கு, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, கால் மேல கால் போட்டுட்டு இருக்கலாமா? இருக்காதீங்க. பாரதிதாசன் அழுத்தமா சொல்றாரு, உழைப்பே உயர்வு தரும். மனிதா, உழைப்பே உயர்வு தரும், அதை உள்ளத்தில் கொண்டு முயல்வோம். சோம்பல் இல்லாமல் உழைக்கணும், பிச்சை கேட்காமல் வாழணும். இதுதான் ஐயா மனிதனுடைய மனிதம் என்னும் பெருமை. கேளு, சும்மா கேளு, சும்மா எதையும் கண்மூடித்தனமா ஏத்துக்காம யோசிக்கணும். மனிதா, நீ யோசிக்கணும், கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கிறது இதுவும் மனிதனுக்கான முக்கியமான ஒரு குணம். கேள்வி கேளு, அறிவை தட்டி எழுப்பு. கேள்வி கேளு, அறிவை தட்டி எழுப்பு. பாரதிதாசன் சொன்னார்ல, இதுதான் வள்ளுவரும் சொன்னார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அவர் யாராகவும் இருந்து விட்டு போகட்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அந்த அறிவு முக்கியமான ஒரு குணம் இல்லையா மனிதனுக்கு? இப்ப சுருக்கமா சொல்லணும்னா, சங்க காலம் அறம், அன்பு, ஈகை. பக்தி காலம் கருணை, தியாகம். பாரதி காலம் சமத்துவம், பகுத்தறிவு, வீரம், பெண்ணுரிமை. பேசுறாங்க, வார்த்தைக்கு உயிர் கொடுப்பது இந்த குணங்கள் தான். வார்த்தைக்கு உயிர் கொடுப்பது இந்த ஒருவனுக்கு ஒருத்தி உச்சம். தந்தையின் சொல்லை காப்பாற்ற வருஷம் பணம் போனது என்னது? இதெல்லாம் சத்தியப்பது. இதைத்தானே கம்பராமாயணம் சொல்லுது அயோத்தியா காண்டத்துல. அதே கம்பராமாயணத்தில் தான் நட்பை குறித்தும் உணர்வை குறித்தும் இரு பாத்திரங்கள் பேசுகின்றனர். குகனும் ராமனும் நட்பு. அரசனாய் இருந்தும் குகன் கூட அண்ணன் தம்பி மாதிரி பழகினார் ராமன். என்னுயிர் நீ உன்னுயிர் நான், என்னுயிர் நீ உன்னுயிர் நான் என்ற அளவுக்கு நட்பு. மனிதனாய் இருந்தால் உயர்வு தாழ்வு பார்க்காமல் நட்பா இருக்கணும்னு கம்பர் காட்டுகிறார்.
திருநாவுக்கரசர் சொல்றார் பாருங்கள், இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணர்வுள் பெறுதற்கோர் கருவியாய் வருந்துவேன். தேவாரத்துல திருநாவுக்கரசர் சொல்றார், துன்பம் வந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டு பணிவாய் இருப்பது அகந்தை இல்லாமை மனித குணம் என்று சொல்லுகிறார். பொறுமையும் மன்னிப்பும் முக்கியமான மனிதம். கம்பராமாயணத்துல ராவணன் சீதையை கடத்தினாலும் ராமன் போர்ல ஜெயிச்ச பிறகும் வெற்றி பெற்ற பிறகும் தோற்ற அந்த ராவணனை ராமன் வீரன்னு மகிழ்ச்சியோட பேசுகிறார். எதிரியையும் மதிக்கிறது. வெற்றிக்கு பிறகு ஆணவம் வராமல் இருப்பது மனித பண்பு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கிடைத்ததை பகிர்ந்துண்டு வாழ தாம் வாழ் புனிதம். அதனாலதான் வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோறு இறந்தும், பசியினால் இளைத்தே வீடுதோறு இறந்தும் பசி அறாது அயர்ந்த பெற்றதை கண்டு உளம் பதைத்தேன். சொன்னதோட மட்டுமில்ல, அந்த வடலூரிலே சத்திய கருமச்சாலையை நிறுவி பசி பிணி மருத்துவராக திகழ்ந்தார் வள்ளலார் பெருமான். வள்ளலார் சொல்வாரு, வியாதிகள் நீங்க, உன்னுடைய வியாதிகள் நீங்க பசித்தவனுக்கு உணவளி. பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு, பல நாள் சந்ததி இல்லாமல் பல விரதங்களை செய்து வருந்துபவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி பசியாற்றுவிப்பது, பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி இருப்பதே விரதம் என்கிறார். நீண்ட ஆயுள்களை பெற பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றி வைப்பதே விரதம் என்கிறார். ஏழைகளுக்கு பசியாற்றி இருப்பதே விரதம். மருத்துவராக வேண்டுமானால் அதற்கான கல்வி பெரும் பொருள் செலவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பணி பிணி மருத்துவர் ஆவதற்கு அவ்வளவு முயற்சி அவசியம் இல்லை. நாள்தோறும் தான் உண்ணும் உணவில் ஒரு கைப்பிடியை பசித்தோர்க்கு அளித்து வரும் உள்ளம் அமைந்தாலே போதும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று பாரதியார் பாடினார் அல்லவா? அதன்படி எல்லோரும் பசி பிணி மருத்துவர் ஆவது மிக மிக எளிது. இதைத்தான் ஔவையார் அவர்கள் நல்வழியில் பாடல் 22 பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டிங் ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். ஆமா, அதனாலதான் உலக வாழ்வை நீப்பதற்கு முன் நற்செயல்களை செய்து நல்லவர் என்று பெயரிடுங்கள். இதைத்தான் பட்டினத்தார் கூறினார். மண்ணும் நகரும் பொன்னும் புலர் மலர் பூங் குழலாரும் துண்ணும் சுற்றமும் தொல் பண்டு இழைத்த கண்மமும் பின்னும் வருவது இல்லை, பெருந்துறவு எய்திய பின் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. மண்ணும் நகரும், நாம் வாழும் அழகான ஊரும், சேர்த்து வைத்த பொன்னும், கூந்தலில் பூச்சூடிய மனைவியும், சுற்றத்தாரும், நாம் செய்த வினைகளும் நமது இறுதி பயணத்தின் போது துணையாக வராது. மனிதன் இறந்து மறு உலகத்திற்கு அல்லது இறுதி வழியில் தனியாக செல்லும் போது ஒரு பயனும் இல்லாத காதற்ற ஊசி கூட நேயத்தோடு இருந்து கொண்டானே மன்னன் பேகன் குளிரால் நடுங்கிய மயிலுக்கு தன் போர்வையை போர்த்தியது. பாரி மன்னன் தன் தேரை முல்லை கொடி படரவிட்டு செடியின் மீது கொண்ட கருணையை வெளிப்படுத்தியமையால் தானே இன்றைக்கு பாரியையும் இன்றைக்கு பேகனையும் இந்த உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. இவர்களை பற்றி இன்னமும் நாம் பேசுகிறோம். இனி வரக்கூடிய உலகமும் இவர்களை பற்றி பேசும் அல்லவா?
அதைத்தான் சொல்லுவார்கள், கொடையும் தயையும் பிறவி குணம் என்று சொல்லுவார்கள். கொடையும் தயையும் பிறவி குணம் என்று சொல்லுவார்கள். அதாவது மனிதனுடைய பிறவி குணம். முதலீடு அனைத்திலும் பெரிய முதலீடு என்பது உழைப்பே ஆகும். மனிதர் உணவை மனிதர் பறிக்க கூடாது. இப்ப பாருங்கள், மனிதர் நோக மனிதர் பார்க்க கூடாது. மனிதர் உணவை மனிதர் பறிக்க கூடாது, மனிதர் நோக மனிதர் பார்க்க கூடாது. புலவன் பெருஞ்சித்திரன் குமணவள்ளன் கூறுகிறான், வள்ளலிடம் கூறுகிறான், பசி, புலவன் பெருஞ்சித்திரன் பசியால் இருக்கிறான், அவன் குடும்பம் பசியால் இருக்கிறது. பசி வந்தால் நாம் உணவை உண்போம். குமணனிடம் புலவர் பெருஞ்சித்திரனால் சொல்லுகிறார், பசி அவன் குடும்பத்தையே தின்று கொண்டிருக்கிறதாம் என்று கூறுகிறார். அதனாலதான் அந்த காலத்தில் வள்ளல்களாக படைத்தான் கடவுள். பொருள் ஓரிடத்தில் தேங்கி நிற்கக்கூடாது. அது போலவே பார்த்தீர்களானால், எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோன், சிலப்பதிகாரம் கண்ணகி சொல்றாங்கல்ல, எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோன், துன்புற்ற புறாவின் துயர் தீர்த்த செய்தியை பார்க்கிறோம் அல்லவா. ஆவின் கடைமணி ஆவின் கடைமணி நெஞ்சு சுடத்தன் ஆளியின் மடித்தோன், மகன் சென்ற தேரில் பலியான கன்றுக்கு நிகராக தன் மகனையே தேர் ஊர்ந்து அறம் செய்த மனுவேந்தனை பற்றி நாம் படித்திருக்கிறோம் அல்லவா. இன்றைக்கும் குகனை போல் இருக்கிறார்கள் மனிதர்கள், பாரியை போல் இருக்கிறார்கள் மனிதர்கள். இதய தானம் செய்கிறார்கள், கண் தானம் செய்கிறார்கள், உடல் தானம் செய்கிறார்கள், உறுப்பு தானம் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் செல்வம் என்பதை விட அவர்கள் கொடுக்கின்ற இந்த உறுப்பு தானங்கள் பேகனையும் ஓரியையும் பாரியையும் இவர்கள் வரிசையிலே நிற்க வைத்து அவர்களை சிறப்பு செய்வது அல்லவா. சீத்தலை சாத்தனார் சொல்லுகிறார், மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த மண்ணுலகிலே உயிர் கொடுப்பவன் மட்டுமே. ஆனால் மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என உணவு கொடுத்தவர்களை சீத்தலை சாத்தனார் உயிர் கொடுத்தவர் என மனித நேயத்தோடு மதித்து பேசுகிறார். இன்றைக்கும் பாருங்கள், அன்னை தெரசா அவர்கள் கல்கத்தாவில் உள்ள குடிசை பகுதிகளை கண்டு ஓடோடி சென்று மணிமேகலையை போல் அவர்களின் பசியை அகற்றினார் அல்லவா. எங்களுக்கு சொந்தக்காரியான அந்த அன்னை தெரசா உண்மையிலேயே ஒரு தெய்வ தெரசா. கம்ப ராமாயணத்திலே கூறுகிறார் பாருங்கள், குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனோம், எம் உளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனோம் என்று ராமர் போல் கவி சக்கரவர்த்தி கம்பன் கூறுகிறார் அல்லவா. பாரதியார் தெய்வத்திடம் கேட்டார், வரம் கேட்டார். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் பூண்டு மரங்கள் யாவுமென் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்ற அன்புடன் இணங்கி, எப்படி இன்பமுற்ற அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. எப்பேற்பட்ட மனித நேயம் பாருங்கள். கண்ணதாசன் கூட ஒரு இடத்தில் சொல்லுவார், கர்ணனை பற்றி சொல்லும் பொழுது, என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான், பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான், போதாது என்றால் போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவை யாவும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான்.
கர்ணன், எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான் சொன்னார் அல்லவா? எப்பேற்பட்ட ஒரு இது பாருங்கள். நாம் இதுவரையிலும் யார் நீ யார் நீ என்று உன்னை கேட்கும் பொழுது நீ மனிதா, நான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், நான் ஒரு மந்திரி, நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு தணிக்கையாளன், நான் ஒரு பேராசிரியன், நான் ஒரு மருத்துவன், நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு ஜமீன்தார் என்று பலவாறு ஒருவன் தன்னை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறான். பட்டினத்தார் சொல்லுகிறார், ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது, ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை. கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீ யார் என்பதை. ஆனால் உண்மையில் ஒரு நாள் இவ்வுலகை விட்டு உன் உடல் செல்லும் பொழுது சுற்றி இருக்குமே ஊர்க்கூட்டம், அதுதான் சொல்லும் உண்மையில் நீ யார் என்று. அப்படி சொல்லும் அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அதோ போகிறானே அவன் ஒரு மனிதன், அவன்தான் மனிதன், அவன் ஒரு நல்ல மனிதன், அவன்தான் மனிதன் என்று இந்த ஊரும் இந்த உலகும் உன்னை பார்த்து கை நீட்டி சொல்ல வேண்டும். அதுவே இத்தனை அறநூல்களுக்கும் நீதி நூல்களுக்கும் பெருமை சேர்த்ததாகவும் சிறப்பு சேர்த்ததாகவும் அமையும். இன்னமும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமாயின், மனிதனாக படைக்கப்பட்ட மனிதன் மனிதனுக்குரிய அத்தனை குணங்களையும் கொண்டு சிறப்புகளையும் கொண்டு இந்த உலகிலே அவன் மனிதனாகவே வாழ வேண்டும். அவ்வாறு மனிதன் மனிதனாகவே வாழ்ந்தான் என்றாலே இந்த உலகிலே போட்டி, பொறாமை, போர், அழிவு, கொலை, கொள்ளை, கொடுமை, இழி செயல்கள், ஏமாற்றுதல் போன்ற உலகை சூழ்ந்திருக்கும் கேடுகள் மாறிடும். மனித மனங்கள் மகிழ்ச்சியோடு உலாவிடும். மனிதனாக வாழ்ந்திடுவோம், மனிதனாக வாழ்ந்திடுவோம், மனித நேயம் போற்றிடுவோம், மனிதனாக வாழ்ந்திடுவோம், மனித நேயம் போற்றிடுவோம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், அன்புடன் சமூகி.